ஃபியூ டேஸாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. என்ன பண்ணாலும் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி தோணலை. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு எனக்கு பிடிச்சதை பண்ணலான்னு தோணுச்சு. டக்குன்னு ஃபேமிலியோட டிமார்ட் கிளம்பிட்டேன். ரொம்ப இயர்ஸ் ஆச்சு டிமார்ட் வந்து 8,000 to 10,000 ஆயிடுதுன்னு சொல்லிட்டு இங்க வரத்தே இல்லை. இன்னைக்கு எவ்வளவு செலவு பண்ண போறோம்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். நல்ல வேலை நான் எதுவும் செலவு பண்ணல. ஒரு 2 to 3 ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கினேன். நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, எங்க போவீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், பிலோ 100 rupeesக்குள்ளேயே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. குட்டி பையனை வச்சு சமாளிக்க மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. எல்லா பொருளையும் எடுத்து ட்ராலிலையும் கீழேயும் போட்டுக்கிட்டே இருந்தாரு. இந்த ஆயில் டிஸ்பென்சர் நான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, ரிவ்யூ ஷேர் பண்றேன். கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபிங்காக ஹாப்பியாக இருந்துச்சு. பில் பே பண்ணுறப்போ மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நல்லா ஏஸ்தட்டிக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த டைம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் நிறைய நான் வாங்கலை. இந்த கட்டர் ஏன் வாங்கலைன்னு நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் வீட்டுக்கு வந்த 2 நாளில் நாங்கள் வச்சிருந்த கட்டர் உடஞ்சி போச்சு. ஆஃப்டர் பேபி அடிக்கடி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஏன் கத்துறேன், எதுக்கு கத்துறேன்னு என்ன கேட்டாலே எனக்கே பதில் தெரியல என்ன சொல்றதுன்னு. நீங்களும் இப்படிதான் இருப்பீங்களான்னு எனக்கு மறக்காம சொல்லுங்க. ஃபேமிலியில இருக்கிறவங்க தான் நிறைய எடுத்து கடைசியில பில் 10K வந்துடுச்சு. எங்க புது வீட்டுக்கு ஃபேன்லாம் வாங்கணும். நல்லா சீப்பா இருந்துச்சு பிரைஸ். எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்றேன்.